வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு, அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு என்னென்ன மாதிரியான கீரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துவதிலும் அதை படிப்படியாக குறைக்கிறதிலும் கீரைகள் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. கீரைகள் இருக்கக்கூடிய நார் சத்து, அந்த ஃபைபர், மெக்னீசியம் மற்றும் குறைந்த கிளைசிமிக் குறியீடு, லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் எல்லாமே இன்சுலினுடைய சுரப்பை சீராக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இதனால் சர்க்கரையினுடைய அளவை நாள்தோறும் படிப்படியாக குறைக்கிறதுக்கு எந்தெந்த கீரை எத்தனை நாட்கள் எப்படி சாப்பிடணும் அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வெந்தய கீரை அந்த வகையில் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதில் வெந்தயக்கீரைக்கு முதலிடம் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய அந்த அமினோ அமிலம் இன்சுலினுடைய உற்பத்தியை நமக்கு தூண்டுங்க. எத்தனை நாட்கள் சாப்பிடணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாரத்தில் 2 முதல் 3 நாட்கள் தொடர்ந்து 3 வாரங்கள் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எப்படி சாப்பிட வேணும்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயக்கீரை கூட்டு செஞ்சோ அல்லது பருப்பு சேர்த்தோ சமைத்து மதிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். இதனுடைய கசப்புத்தன்மை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு உங்களுக்கு குறைக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. பசலைக்கீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதுவுமே உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துங்க. பசலைக்கீரையில் மெக்னீசியம் அதிக அளவில் இருக்குங்க. ஸோ உடலில் மெக்னீசியத்தினுடைய அளவு சரியான அளவில் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இன்சுலின் அதனுடைய வேலையை சரியாக செய்யும். இப்போ நீங்கள் இந்த பசலைக்கீரையை எத்தனை நாட்கள் சாப்பிடணும் அப்படின்னா, வாரத்தில் ஏதாவது 2 நாட்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி சாப்பிட வேணும்னு பார்த்தீங்கன்னா, பசலைக்கீரையை நீங்கள் லேசாக வேக வைத்து கடையிலாகவோ அல்லது சூப்பு மாதிரி செஞ்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இரவு நேரங்களில் பசலைக்கீரை சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது. மதிய உணவுகளில், காலை உணவுகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் பசலைக்கீரை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும் தெரிஞ்சுக்கோங்க. முருங்கைக்கீரை, ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. இதுவுமே நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்த செய்யும். முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அஸ்கார்பிக் அமிலம் இது என்ன பண்ணும் அப்படின்னா, இன்சுலினுடைய சுரப்பை நமக்கு அதிகரித்து சர்க்கரையினுடைய அளவை சட்டென்று குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த முருங்கைக்கீரை எத்தனை நாட்கள் சாப்பிடணும் அப்படின்னா, வாரத்தில் ஏதாவது 1 அல்லது 2 நாட்கள் முருங்கைக்கீரை சாப்பிடலாம். எந்த மாதிரி எப்படி சாப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரையை நீங்கள் சாறாக ஜூஸ் மாதிரி எடுத்துக்கொள்வதை விட அது பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைத்து எடுத்துக்கொள்வது நல்லது. ஸோ ஒரு சில பேருக்கு ஜூஸாக எடுத்துக்கொள்வது மிகச்சிறந்த ஒரு முறையாகவும் தோணலாம். அப்படின்னு தோன்றவங்க எடுத்துக்கலாம், அதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை அரைத்து சாறு எடுத்து அதில் ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம், அல்லது சூப் மாதிரி செஞ்சும் எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையை பொடி மாதிரியோ அல்லது முருங்கைக்கீரையை நீங்கள் துவையலாகவோ சமையலில் நீங்கள் குழம்பு மாதிரி வச்சு எடுத்துக்கொண்டாலுமே முருங்கைக்கீரை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு உங்களுக்கு கட்டுப்படுத்துவது தெரிஞ்சுக்கோங்க. சிறுகீரை மற்றும் அரைக்கீரைன்னு சொல்லுவாங்க. ஸோ சிறுகீரை, அரைக்கீரையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக்கலாம். இது ரெண்டுமே உங்களுடைய உடலுக்கு தேவையான இரும்பு சத்தையும் நார் சத்தையும் தந்து செரிமானத்தை உங்களுக்கு முதல்ல மெதுவாக்கும். இதனால் சாப்பிட்டவுடன் அந்த செரிமானம் வேகமாக நடந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்கிறது அப்படின்றது முதல்ல உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செரிமானம் எந்த அளவுக்கு நடக்குதோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிளட்டில் சுகரோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக உயருமே தவிர ஒரேடியாக உங்களுக்கு அதிகமாக உயராது. இப்போ நீங்கள் எத்தனை நாட்கள் அதுக்காக அந்த அரைக்கீரையை சாப்பிட வேணும்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 1 அல்லது 2 நாட்கள் அரைக்கீரையை நீங்கள் சாப்பிடலாம். எப்படி சாப்பிட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மதிய உணவுகளில் நீங்கள் சாதத்தோடு சேர்த்து கடையிலாகவோ அல்லது பொரியலாகவோ பார்த்தீங்கன்னா இந்த சிறுகீரை மற்றும் அரைக்கீரையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளி கீரை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளலாங்க. இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு பொதுவாக வரக்கூடிய சோர்வு மற்றும் குடல் புண்களை குணப்படுத்துறதுல மணத்தக்காளி கீரை மிகச்சிறந்தது. இது எப்படி சர்க்கரையை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளி கீரையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்களை, அந்த பீட்டா செல்ஸை பாதுகாத்து இன்சுலினுடைய சுரப்பை சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சர்க்கரை நோயால் கல்லீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நமக்கு பார்த்தீங்கன்னா தடுக்கக்கூடிய கீரையாக மணத்தக்காளி கீரையாக இருக்குங்க. ஸோ இதனுடைய பிற நன்மைகள் என்ன அப்படின்னா, வாய்ப்புண், வயிற்றுப்புண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அல்சர் மற்றும் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலச்சிக்கல் பிரச்சனைகள் நமக்கு முற்றிலுமாக குணமாகும். நீங்கள் இதை சாப்பிடக்கூடிய முறை அப்படின்றது வாரத்தில் 1 அல்லது 2 நாட்கள் மதிய உணவுகளில் பாசி பயிறு சேர்த்து
அது கூட கூட்டாகவோ அல்லது தேங்காய் பால் சேர்த்து சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மணத்தக்காளி கீரை உங்களுக்கு மருத்துவன்மைகளை கொடுக்கும், பிற மருத்துவன்மைகளும் கொடுக்கும். உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவுமே வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும். பொன்னாங்கண்ணி கீரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவை கட்டுப்படுத்திக் கொள்ளலாங்க. பொன் போன்ற மேனியை கொடுக்கும் அப்படின்றதால தான் இந்த கீரைக்கு வந்து பொன்னாங்கண்ணி கீரை அப்படின்ற பெயரே வந்துச்சு. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுல இது முக்கிய பங்கு வகிக்குதுங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான குளுக்கோஸோடைய அளவை உறிஞ்சி செல்கள் ஆற்றலாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் சாப்பிட்டதுக்கப்புறம் சர்க்கரையினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா சட்டென்று உயர்வது உங்களுக்கும் தடுக்கப்படுகிறது. அது செரிமானமாக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிளட்டில் சுகரோட அளவு இன்க்ரீஸ் ஆகுமே தவிர நீங்கள் ஒரே அடியாக அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதுக்காக தான் பொன்னாங்கண்ணி கீரையை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய கண் பார்வை மங்குதல், டயாபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பல பேர் நோட் பண்ணியிருப்பீங்க, சுகர் ப்ராப்ளம் வந்த பேஷண்ட்ஸ் வந்து கண் பார்வையை முற்றிலுமாக இழந்திருப்பாங்க அல்லது அந்த மங்கி இருக்கக்கூடிய அபாயம் இருக்கும். அது அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவில் தாக்கம் எந்த அளவுக்கு ஏற்படுதோ அதை பொறுத்து இருக்கும். ஸோ அதை தான் டயாபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய கண் பார்வை மங்குதல் பிரச்சனைக்கெல்லாம் மிகச்சிறந்த மருந்தாக எந்த கீரை இருக்குன்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரை தான் இருக்குன்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து உடலுக்கு குளிர்ச்சியும் கொடுக்கும். எந்த மாதிரி முறைகளில் சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாட்கள் பொரியல் அல்லது துவையல் செஞ்சு மதிய உணவோடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நீங்கள் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாங்க. கோவை கீரை இருக்குங்க இல்லையா, ஸோ அந்த கோவை கீரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தப்படுங்க. கோவைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்க்கரைக்கு நல்லது என்பது பல பேருக்கும் தெரியும். ஆனால் கோவைக்காய் கீரை இருக்குங்க இல்லையா, அதை பற்றி பல பேருக்கு வந்து தெரியாது. இப்போ கோவை கீரை வந்து கோவைக்காயை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. கிராமங்களில் இது வந்து சர்க்கரை நோய்க்கான முதன்மை மூலிகையாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கோவை கீரையில் இருக்கக்கூடிய சில என்சைம்கள், அந்த நொதிகள் வந்து கார்போஹைட்ரேட் உணவுகளை உடனே சர்க்கரையாக மாறுவதை தாமதப்படுத்துது. இது இன்சுலினுடைய தடையை, அந்த இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸை வந்து நமக்கு நீக்கிடும், ரத்தத்தை சுத்திகரிக்கும், தோல் நோய்களை நமக்கு குணப்படுத்தும். இப்போ இந்த கோவை கீரை வந்து வாரத்தில் 1 நாள் இதனுடைய இலைகளில் சாறாக எடுத்து 20 ml அதாவது 20 ml காலையில் நீங்கள் குடிக்கலாம். அல்லது பருப்பு சேர்த்து இந்த கோவை கீரை வந்து சமைத்தும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எப்படி எடுத்துக்கொண்டாலுமே ரத்தத்தில் உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவை கோவை கீரை வந்து கட்டுப்படுத்திடும். அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நாளடைவில் உங்களை விடுபட வச்சிடும். முடக்கத்தான் கீரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நீங்கள் கட்டுப்படுத்திக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக வாத நோய்க்கான கீரையாக வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வாத நோய்களுக்கு ஒரு மருந்தாக அந்த கீரையை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவாங்க. அப்படி இருந்தாலுமே சர்க்கரை நோய்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக தான் முடக்கத்தான் கீரை இருக்குது. ஸோ இது வந்து சர்க்கரையை குறைக்கூடிய தன்மை கொண்டது. அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கீரைகளில் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதால கணையத்தில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை இது குறைத்து இன்சுலின் வந்து சரியாக வேலை செய்கிறதுக்கு வழிவகுக்குது. சர்க்கரை நோயால் வரக்கூடிய கை கால் குடைச்சல் மற்றும் மூட்டு வலியெல்லாம் நமக்கு வந்து குறைக்கக்கூடியதாக இருக்குங்க. இதனுடைய பிற நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய வாயு தொல்லையை இது நமக்கு வந்து நீக்கிவிடும். இதை சாப்பிடக்கூடிய முறை அப்படின்றது வாரத்தில் 1 நாள் இக்கீரையை வந்து நீங்கள் அரைத்து தோசை மாவில் கலந்து முடக்கத்தான் கீரை தோசைன்னு சொல்லுவாங்க, அந்த முடக்கத்தான் தோசையாக சாப்பிடலாம் அல்லது ரசம் மாதிரி வச்சியும் குடிக்கலாம். ஸோ எப்படி எடுத்துக்கொண்டாலுமே முடக்கத்தான் கீரை தோசை அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் நிறைய மருத்துவ நன்மைகளையும் கொடுக்கும். குறிப்பாக நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுமே நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தை வந்து விடுபட வச்சிரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாரம் 1ல் வெந்தயக்கீரை முருங்கைக்கீரையை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா இன்சுலினோட சுரப்பை வந்து தூண்டி ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தலாம். 2வது வாரம் பசலைக்கீரை கோவைக்கீரை எடுத்துக்கொள்ளலாம், அதுவும் இன்சுலினுடைய தடையை உங்களுக்கு வந்து உடைக்கும். 3வது வாரம் பொன்னாங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரை எடுத்துக்கலாம், இது வந்து கண் பார்வையை கூர்மைப்படுத்தி வயிற்றுப்போக்கெல்லாம் உங்களுக்கு ஏற்படாமல் பாதுகாக்கும். 4வது வாரம் வந்து முடக்கத்தான் கீரை எடுத்துக்கொள்ளலாம், நரம்பு மற்றும் மூட்டு வலியெல்லாம் குணமாகிறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்பப்போ நீங்கள் வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு மற்றும் சீரகம்லாம் சமைத்து எடுத்துக்கொள்ளணும். 2 கீரைகளை வந்து ஒரே நாளில் இணைத்து சாப்பிடக்கூடாதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு கீரை அப்படின்ற அந்த அளவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா சுழற்சி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சர்க்கரையினுடைய அளவு 15 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக வந்து பரிசோதித்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு குறைந்திருக்குமே தவிர அதிகரிச்சிருக்காது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.